அன்னியூர்ல இருக்கிற அக்னிபுரீஸ்வரர் கோவிலோட ஸ்தல வரலாற்றை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். தாக்ஷாயினி தக்ஷனோட யாகத்துல கலந்துக்கிறாங்க. அந்த யாகத்துல சிவனை எல்லாரும் அவமதிச்சதுனால அந்த யாகத்திலேயே தாட்சாயினி தன்னைத்தானே எரிச்சுக்கிட்டாங்க. அதனால சிவன் யாகத்துல கலந்துகிட்ட அக்னிய தண்டிக்கிறாரு, சாபமும் கொடுக்கிறாரு. இந்த சாபத்தினால அக்னி எந்த சடங்குகள்லையும் பங்கேற்க முடியல. இயற்கையாவே அக்னி இல்லாம எந்த யாகமும் செய்ய முடியாது. அதனால பல சிக்கல்கள் வருது. நாட்டுல மழை பெய்யாம பஞ்சம் வந்துருது. அதனால அக்னி இந்த தளத்துக்கு வந்து வன்னி மரத்தோட இலைகளை வச்சு சிவனை வழிபட்டதோட இங்க ஒரு குளத்தையும் உருவாக்குறாரு. இந்த தீர்த்தத்துக்கு அக்னி தீர்த்தம் அப்படின்னே பேரு. அக்னியின் பூஜையினால மனம் குளிர்ந்த சிவன் அக்னிய மன்னிக்கிறாரு. அவரோட சாபமும் நீங்கிருது. அதனால இங்குள்ள சிவன் அக்னிபுரீஸ்வரர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. சமஸ்கிருதத்துல வன்னி அப்படின்னா அக்னி அப்படின்னு பொருள். தட்சனோட யாகத்துல கலந்துக்கிறதுக்காகவே தாக்ஷாயினி இந்த பூமியில வந்து பிறக்க வேண்டியதாகுது. இந்த காத்யாயின முனிவரோட மகளாக பிறந்ததுனால காத்யாயினி அப்படின்ற பெயரும் பெறாங்க. சிவபெருமான திருமணம் செஞ்சுக்கிறதுக்காக இவங்க தவம் இருக்கிறாங்க. அப்போ சிவபெருமான் காத்யாயினிக்கு காட்சி கொடுத்து திருவேழிமிழலையில திருமணமும் செஞ்சுக்கிறாங்க. அதனால இது ஒரு திருமண தடை நீக்கிற ஸ்தலமாவும் இருக்கு. திருமண தடை உள்ளவங்க அக்னிபுரீஸ்வரருக்கு அர்ச்சனை செஞ்சுட்டு பக்கத்துல இருக்கிற திருவேழிமிழைக்கு சென்று வழிபட்டா விரைவில் திருமணம் நடக்கும் என்பது நம்பிக்கையா இருக்கு. அதோடு மட்டுமல்லாம வாஸ்து குறைபாடு நீக்கும் தலமாகவும் இது இருக்கு. உஷ்ணம் சம்பந்தப்பட்ட நோய், இரத்த கொதிப்பு உள்ளவங்க இந்த தீர்த்தத்துல நீராடி சிவனுக்கு கோதுமையால செஞ்ச பொருளை நைவேத்தியமா செஞ்சு வழிபட்டா சீக்கிரம் குணமாகும். இங்க இறைவன் சுயம்பு மூர்த்தியா அருள் பாலிக்கிறாரு. இப்போ திருநாவுக்கரசர் இந்த தல இறைவனை போற்றி பாடிய தேவார பாடலை பற்றி பார்ப்போம். இம்மை அம்மை என இரண்டும் இவை மெய்மைதான் அறியாத விளம்புவர் மெய்மையால் நினைப்பவர்கள் தம் வல்வினை வம்மீன் தீர்ப்பர் கண்டீர் வன்னியூரரே அப்படின்னு பாடியிருக்காரு. அதாவது இந்த பிறவி மறுபிறவி இது ரெண்டும் உண்மை நிலை அப்படிங்கிறத உணராம பேசுறாங்க. உண்மையான பக்தியோட இறைவனை நினைப்பவர்களுடைய கடுமையான வினைகளை இந்த வன்னியூர் தலத்தில் வீற்றிருக்கும் இறைவன் போக்கிடுவாரு. இதுதான் இந்த பாடலோட பொருள். இதுதான் தேவார பாடல் பெற்ற திருவன்னியூர் கோவிலோட ஸ்தல வரலாறு. நாளை மற்றொரு பாடல் பெற்ற கோவிலோட ஸ்தல வரலாறு